ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து ஒரு பழம் வேலைக்கு போயிட்டு வரும்போது குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பழம் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும். டே விலாக் மாதிரி இல்லை, ஈவினிங் விலாகு, நைட் விலாக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஃபன்னான வீடியோவாக இது போகும். நான் ஒரு வேலைக்கு போன எடுத்துகிட்டு வந்தார். இன்றைக்கி காலையில் கூட மாமா வந்து அந்த பேர்ச்சம்பழம், அதை என்ன மாமா சொல்லுவாங்க? பேர்ச்சம்பழம்னா சொல்லுவாங்க. இது பிஞ்சாக்கோல். இது பாருங்கள், இது நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். பேர்ச்சம்பழமாக இது என்னதுன்னு தெரியல, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை எடுத்துகிட்டு வரும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதில் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், சாப்பிட்டாச்சு. அதில் ஒன்று வச்சுருந்தேன், அதை தான் இப்போ நான் காமிச்சேன் உங்ககிட்ட. இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோமே, அது என்ன எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து ஒரு பிபி செஞ்சு ஊதினாருங்க. அதையுமே பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, யாருக்கு வெட்டிங் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமாவோடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, சரிங்களா? அவங்க பேர் சஞ்சய். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷ கல்யாண நாள். அவங்களுடைய ஃபோட்டோ மேலே வைக்கிற பார்த்துக்கோங்க. எல்லாருமே நீங்களும் சேர்ந்து எனக்காக அவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி வெட்டிங் டே சஞ்சய். ஃபஸ்ட்டு வருஷ கல்யாண நாள். ஹாப்பி வெட்டிங் டே. எப்போவுமே சந்தோஷமாக லைஃப் லாங் இருக்கணும். அவருக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், அதனால தான் தமிழில் நான் விஷ் பண்ணுறேன். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் மேலும் எங்களுக்கு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இருக்காங்க பிபி, அதை ஊதி காட்டுங்க மாமா. யாராவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஐயோ, காட்டுங்க. அதில் பிபி வச்சுருக்கீங்களான்னு பார்க்கலாம். காட்டுங்க, நான் நம்ப மாட்டேன். இப்படி அந்த ஹோல்ஸை காமிங்க, கீழே காமிங்க, கீழே டவுன் பண்ணுங்க. இருங்க வரேன். இல்லை, எதுவும் இல்லாத காமிங்க. அந்த பக்கம் அந்த முனையை காமிங்க பார்க்கலாம். ஃப்ராடு ஏதாவது பண்ணி வச்சுருக்கேன். இது பிடி, நான் ஊதி பார்க்குறேன். பிடிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போது நான் வந்து துணி எடுக்கிறதுக்கு வந்தேன். வாசல்லாம் பெருக்கிட்டு சரி துணியை எடுக்கலாம். துணி எடுத்துகிட்டு அங்கே சேரில் உட்காந்துட்டு தான் அப்போ மாமா வந்து என்னவோ பண்ணுறாரு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த பிபி யாராவது செஞ்சுருக்கீங்களான்றதை பார்த்துட்டு நீ சொல்லுங்க. அம்மா பிடிக்கிறாங்கல்ல, ஊதத்தை பாருங்க. எங்கள் மாமியார் फूक खाली फूकिबू खाली ना ना मोहर जोड़ी फूकिबू मत बजिया से डाल दे எப்படி மாமா இது செஞ்சீங்க? நில்லுங்க, நீட்டு பதில் சொல்லுவாங்க. எப்படி செஞ்சீங்க சொல்லுங்க. இந்த மண்ணை கட் பண்ணோம். இந்த மண்ணை அப்படியே அடிச்சிட்டு இருக்கணும். லைட்ல அப்படியே நீட்டா எடுத்துக்கணும். ஓஹோ, ரொம்ப நீட்டாலாம் எடுக்கக்கூடாது. இதுக்கு இது வந்து இது இருக்கும் ஒரு அரடி, அவ்வளோதான். திமுரு பிடிச்சவர நீங்க. அவங்கெல்லாம் ஜட்டி போடல, துணி போடல, அவங்களே காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், துணியெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே காய போடலாம். வெளியே பெருக்கிட்டேன், இன்னும் உள்ளே மட்டும்தான் பெருக்கணும் நம்ம. அதுக்குள்ளே இந்த மனுஷன் பண்ண சேட்டியால்
நான் இங்கே சிவனேன்னு உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்து இருந்தவளை வந்து அந்த மாதிரி ஊதி காமிச்சாரு. மாமா வந்து பார்த்திங்கன்னா ஹரிக்காக வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போது இந்த ரீசன் ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாகவே வந்து ஃபுல் வந்து ஹரிக்கு வந்து இந்த ஓஆ எழுத்துங்க எல்லாமே தெரிய ஆரம்பிச்சதுனால என்ன பண்ணுறாருனா அதுக்குண்டான அந்த பாடங்கள் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த பாடங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையாக நான் நினச்சது என்னென்னா மாமா வந்து இந்த அளவுக்கு படிப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியாமல் போச்சு. உண்மையாக சொல்கிறேன், ஒடியாவில் நல்லாவே மாமா படிக்கிறாரு. அவருக்கு வந்து படிக்க தெரியாது என்ன மாதிரி தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் ஹரிக்கு நல்லாவே பாடம் சொல்லி கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்கில் வந்து மாமா தான் ஹரிக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பழம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பழம் அப்படின்றத நம்ம சார்கிட்டே கேட்கலாமா? சார் இது என்ன பழம் சார்? பெத்தோ கோழியா? ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இது நம்ம ஊரில் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ வச்சு இந்த சாமி கும்பிடுவோமே பாருங்களேன், அதனுடைய முள் எப்படி இருக்குன்ட்டு அதை போல் இருக்கும். அதுதானோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகுது. இது பிஞ்சிலே கொஞ்சம் பறிச்சிட்டு, ஆனால் நல்லா இருக்குது. கசப்பு எதுவும் இல்லை. பழுத்ததா இது? ஓஹோ, இது பாருங்க, அது தோல் வந்து இப்படி எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து பழம் இந்த மாதிரி இருக்குது. பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டை வந்து மாலை பண்ணுவாங்க. மாலை இது பாருங்க, கொட்டை வந்து இந்த மாதிரி இருக்குது. கொட்டை வந்து நிறைய பேர் மாலை செய்வாங்க. மாலை கை கட்டு நகர்ந்து கைக்கு தெரியாது. இங்கே பாருங்க, அகலே பார்த்தீங்களா? பழம் வந்து இந்த மாதிரி இருக்குது. சரி விட்டுருங்க, அது என்ன கால் துடிக்க முடியலையா? பழம் வந்து இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்குவாங்க மாலை, கோயிலில் மாலை போட்டாங்கல்ல அந்த மாதிரி மாலை ஆக்குவாங்க. நான் வாயில் போட்டுமா நல்லா இருக்கா இல்லையா? அதான் சொல்கிறேனே, எப்படி இருக்குன்னா கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கரண்ட் இல்லை. நான் உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம ஊரில் விநாயகர் சதுர்த்தியில் வந்து முள்ளு இருக்கு ஹரி, அந்த மாதிரி தான் இது. புளிப்பு இல்லை, ஒரு விதமான கசப்பும் இல்லை, தித்திப்பும் இல்லை. ஆனால் இது 3 கலந்த மாதிரி இருக்குது. இதை சாப்பிட்றதுக்கு எங்கன்னா போனால் எதையாவது ஒன்று இந்த மனுஷன் பிடிச்சின்னு வந்துடுறாரு. ஓகே, நல்லாயிருக்கும். இன்கே சப்போஸ் நீங்கள் யாராவது இதை பார்த்து இருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லாமல் இந்த மனுஷன் இந்த பழத்தை உட்காந்துக்கிங்க பாருங்கள், உரிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பழத்துக்கு பேர் இங்கே என்னது மாமா? பெத்த கோழி. பெத்த கோழியா? கரெக்டாக சொல்கிறேன்னா? பெத்த கோழி பாருங்க. காட்டுங்க மாமா, பார்த்த இருங்க, அப்படி இருங்க. இதில் வந்து உப்பு போட்டு சாப்பிட்ணுமா, இன்னும் டேஸ்ட்டாக இருக்குமா பாருங்கள். அதனுடைய கொட்டையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். காட்டு சாமி பாருங்கள், சாப்பிட்டதுக்கு மாலை ஆக்குறாங்க. தமிழ்நாடுலாம் பார்த்துக்கிறதுல மாலை ஆக்குறாங்க. பழம் வந்து இப்படி இருக்குது, அதனுடைய கொட்டை வந்து இப்படி இருக்குது. உரிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பழம் இப்படி இருக்குது. யாராவது தமிழ்நாட்டில் இதனுடைய பழம் பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இல்லைன்னா கோயிலில் கொட்டை செய்கிறாங்க. கோயிலில் கொட்டை செய்கிறாங்களா? ஆமாவா?
மார்னிங்க இப்போ தான் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்தேன். என்னடா இது நைட்டியே போட மாட்டேன்னு சொன்னால் நைட்டி போட்டுகிட்டு இருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா? பாத்ரூம் போனேங்க, அதனால் நைட்டி போட்டிருக்கேன். இப்போ தான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன், அதனால் அந்த நைட்டிலேயே உட்காந்துக்கிறேன். அப்படியே அரியும் அவங்க அப்பாவும் எப்படி தூங்குறாங்க அப்படின்றத மட்டும் காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்களேன். அரி வந்து டியூஷன் போகணும், மணியாவது எழுப்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் 2 பேருமே எழுந்திருக்க மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா அநியாயங்க, நைட்டு 2 மணி வரைக்கும் ஃபோன் நோண்டிட்டு இப்போ எப்படி படுத்து தூங்குறாரு பாருங்களேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், வாங்க பார்க்கலாம் நீங்களும். பார்த்தீங்களா 2 பேரும் எப்படி தூங்குறாங்க பாருங்கள். பாருங்க, தப்போ டியூஷன் டைம் ஆகுது, விட்டுணும் விட்டோ. ट्यूशन दीदी कॉल करीबो ना इரு நான் டியூஷன் மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். தப்புன பாப்பா அரியப்பா அவனை விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம முருகருக்கு எவ்வளோ அழகாக பூஜை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் பூஜை பண்ணல, மாமா தான் பூஜை பண்ணாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் மாமா. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து முருகர்கிட்ட ஒரு நல்ல வேண்டுதலாக வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து முருகர்கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சோன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல வேண்டுதல் நல்லபடியாக வைக்கணும். என் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது இன்றைக்கி மாமா சாமி கும்பிட்டது. பார்த்தீங்களா சூப்பராக சாமி கும்பிட்டு இருக்காங்க. மனுஷனை நான் போயிட்டு தள்ளிக்கோங்க மாமா, ஜன்னல் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஜன்னலுக்கு போய் கட்டிங்கெல்லாம் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, கட்டை நிற்கிதா, எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தார். இது என்னதுன்னே தெரியல. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய பூவு. என்ன பூ மாமா இது? கருணக்கிழங்கு பூவா? திருப்பு. உண்மையா அது கருணக்கிழங்கு பூவா? இப்படி இருக்குமா? எந்த இடத்துல இருந்தது? கருணக்கிழங்குல வந்து பூ வந்துச்சுன்னா அந்த கருணக்கிழங்கு வீணாக போயிடும், அவ்வளோதான். வீணாகி போயிடுமா? அதுக்கப்புறம் பக்கத்தில் குட்டி குட்டியாக இருக்கும், அது வேறு வேறு. காட்டு அந்த பூ உள்ள காட்டு சரியா. என்னவோ சொல்கிறீங்க, கேட்குறேன், நானும் நம்புகிறேன். ஜன்னலை தட்டி எடுங்க சார் ஜன்னலை தட்டி எடுத்து அது வேலையை பாருங்கள் சார். சமைச்சிக்க போகிறேன். சமைக்கிறதுக்கு ஆல்ரெடி அடுப்பில் அரிசி கழிச்சிட்டேன். பீக்கங்காய் தாங்க, பீக்கங்காய் கூட்டு பண்ண போகிறேன் நான். இன்றைக்கி யார் வீட்டில் என்னென்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் மறக்காமல். மாமா சாமி கும்பிட்டு இருக்காரு, அதை எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். மாம்பழ சீசன் இதோட காலி, மாம்பழமும் முடிஞ்சிடுச்சு. இப்போ சமைச்சி முடிச்சுட்டு மாமா எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேங்க பேரிச்சம்பழம், அதை போயிட்டு மாமா வந்து நம்ம போயிட்டு கொல்லியில் போயிட்டு பறிச்சிட்டு வந்துடலாம், நீயும் வா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திங்கக்கிழமை வேறங்க, அரிக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்கணும், போனோம். நம்ம கடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஆதார் கார்டை எடுக்கிறதுக்காக நம்ம போனோம். பீக்கங்காய் கூட்டு தான் பண்ண போகிறேன். பீக்கங்காய் கூட்டு பண்ணிவிட்டு மாமா கேட்டார், எனக்கு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சு கொடுப்பாப்பா அப்படின்ட்டு சொன்னாங்க. நேற்று நைட்டு மீன் குழம்பு செம்மையாக ருசித்து சாப்பிட்டாங்கங்க. ஒரு வேளைக்கு தான் நான் வச்சனே. அந்த மீன் நேற்று பிடிச்சாங்க தெரியுங்களா, அந்த மீனை வந்து ஒரு வேளைக்கு தான், அந்த மண்டை மட்டும் போட்டு, மண்டை வால் மட்டும் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். சூப்பராக அரியும் மாமாவும் சாப்பிட்டாங்க நேற்று. அது மட்டும் இல்லாமல் மீன் பொரிச்சதில் அரியும் மாமாவும் சாப்பிட்டாங்க. அப்புறம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நைட்டு மீன் கொடுத்தா அவங்களும் சாப்பிட்டாங்க. இவ்வளோதான். அரிக்காக ஆதார் கார்டு எடுக்கணும். இப்போவே மணி 11 ஆயிடுச்சு. கடன்னு சமைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொல்லிக்கு போயிட்டு நம்ம அந்த இதுவை போய் பறிச்சிட்டு வந்துட்டு, அதில் முடிஞ்சால் இன்றைக்கி பறிச்சிட்டோன்னா நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அரிக்கு போயிட்டு நம்ம ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் அரிக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இங்கே ரோஜா சங்கராந்தி முடிஞ்சோடனே ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து சீக்கிரம் அரியோடைய வேலையெல்லாம் முடிச்சிடணும். வாங்க சமையல் செஞ்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சமையல் செஞ்சுட்டு காரக்குழம்பு வச்சுட்டு அப்பளம் பொரிக்க போகிறேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாளைக்கு வீடியோவில் நான் இதெல்லாம் காமிக்கிறேன். சரிங்க, ஏன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.